நல்ல யௌவனம் வந்தது குழந்தைக்கு சந்தனுக்கு. அப்போ பிரதீபன் சொன்னானா, என்ன சொன்னான், ஒரு ஸ்திரீ, திவ்ய ஸ்திரீ வருவள். வந்தா நீ யாரு, என்ன ஊர் பேர் என்னன்னு கேட்கப்படாது, அவ ஏதாவது செஞ்சா நீ தடுக்கப்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சிருந்த. ஆஹான்னு விட்டார் சந்தனு. இவர் இப்படி சந்தனுக்கு எங்க வர போறா எங்க வர போறான்னு எந்த வண்டி வந்தாலும் வரா பொன் வரான்னு பார்த்துட்டு இருந்தார். இவர் ஒத்துரையும் காணும். கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம்னு போனாள். ஸ்நானத்துக்கு போன இடத்துல அங்க திவ்யரூபவதியான ஒரு ஸ்திரீ வந்தாள். வந்ததே ராஜன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மாலையை போட்டாள். நீங்க ஆறுன்னு கேட்கல, ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு ஆறுவோன்னு கையை பிடிச்சி ஆத்து கழிச்சுன்னு வந்துட்டார். ஆத்து கழிச்சுன்னு வந்து அவளோட திவ்ய போகத்தை அனுபவிச்சார். திவ்ய ஸ்திரீ, திவ்யமான கந்தம், அவன் உடம்புல வேர்வை கிடையாது, பூ போட்டா வாடல்ல, கட்டிண்ட புடவையில அழுக்கு இல்லை, பூசிந்த சந்தனம் காயல்ல, விட்டுண்ட திலக்கம் அழியல்ல, சந்தோஷமா இருக்காள். திவ்ய போகம். நாளைக்கு திரௌபதி ஸ்வயம்பரம் விவாகம், திரௌபதி கல்யாணம். இன்னி வகை நமது ஸ்ரீமான் மகாதேவியர் அவர்களுடைய ஏற்பாடு இன்னைக்கு பாரதத்துக்காக செய்ய வேண்டிய உதவியெல்லாம் அவ செஞ்சிருக்காளாம். மகாதேவியர் வாழ்க்கை ஏகதேசம். நாளைக்கு இந்த அக்ரஹாரத்துல ஸ்ரீவராகபுரத்துல உள்ளவாளுடைய ஏற்பாட்டுல திரௌபதி கல்யாணம். நாளைக்கு சங்கரஞ்சன் சொல்றாளாம், காத்தடிக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இந்த காத்துக்கும் நாளைக்கு ஏற்பாடு, இந்த காத்துனால தொந்தரவு இல்லாம பண்ணி போறேங்கிறாளாம். அவளுக்கு அப்படி மனசுல ஒரு வேகம், அது பகவானத்துல ஒரு ஈடுபாடு, கர்மத்துல ஒரு பிரவൃத்தி. அவளை பொறுத்தவாளா இது மாதிரி பெரிய காரியங்கள் பண்ண முடியும் தைரியமா. அவன் நாளைக்கு இந்த காத்துனால நிர்பந்தம் இல்லாம வசதி பண்ணி போறேங்கிறாள். காத்தும் வேண்டியதான், ஆனால் நமக்கு பாதிக்காம இருக்கணும் இல்லையா. காத்து வேணும், மழை வேணும்னா எப்ப வேணும்? இங்க கதை கேட்கிற போது மேல பெஞ்சாங்க, அது சிரமமா தான் இருக்கு. அதனால அப்புறம் மழை பெய்ய போறது சௌகரியமா இருக்கும். நாம கதையெல்லாம் கேட்டு போனதுக்கு அப்புறம் போயிட்டமே மழை. உடனே திவ்ய போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். கர்ப்பமானாள், உள்ள குழந்தை பிறந்தது. பிறந்ததே தேர்ல ஏறினாள், குழந்தை எடுத்துட்டு இவரும் கூட போனார். ஏன்னா அவ சொல்லியிருக்கா அங்க போறேன்னு என்ன கேட்கப்படாது, ஏன் அப்படி பண்றேன்னு கேட்கப்படாது, இப்படி எல்லாம் அவன் கழுவ கேட்டு இருக்காள். தேர்ல இங்க இருந்து குழந்தை எடுத்துன்னு அவன் போனாள், கூட இவரும் போனார். கங்கையில கொண்டு போய் குழந்தைய போட்டாள். பேசாம கண்ணும் கண்ணீருமா வந்துட்டார் சந்தனும். ஒன்னும் சொல்லல, ஏன்னா அவ திவ்ய ஸ்திரீ காக்கப்படாதுன்னு இருக்கா, இங்க நம்ம விட்டுட்டு கூட போறாளேன்னு. உடனே இப்படி வருஷா வருஷம் ஒரு ஒரு குழந்தையும் போட்டு 7 குழந்தைய கொண்டு விட்டா. 8வது குழந்தை பிறந்தது. அஷ்டமந்து ஜிகாம் சந்தியாம் 8வது குழந்தை எடுத்துன்னு கங்கைக்கு போனாள். சந்தனுக்கு தாங்கல்ல, அடி பாவி, ஏண்டி இப்படி வந்து குழந்தைய கொல்றே, மாவதி நீ யாரு இப்படி குழந்தைய கொல்றையே, 7 குழந்தைய கொண்டு விட்டியே, 8வது குழந்தைய கொல்றையேன்னாள். இன்னமே உன்னோட இருக்க மாட்டேன், ஆனா இந்த குழந்தைய கொல்லல, விட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு உடனே மறைஞ்சு விட்டாள். இந்த குழந்தையும் அப்புறம் வந்து அழிச்சுன்னு போய் பரசுராமர் இடத்துல, வசிஷ்டர் இடத்துல வித்யாபியாசத்துக்கு கொண்டு போய் விட்டு அழிச்சுன்னு போயிட்டாள். கொல்லலே, குழந்தைன்னு போயிட்டாள். ஆறுன்னு அப்பவும் தெரியல சந்தனுக்கு, கங்கேன்னு தெரியல. அவர் அங்க போய் வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி நல்ல யுவனம் வந்துடுத்து பீஷ்மருக்கு. இவருக்கு குழந்தை கூட போயிட்டே, பிள்ளைய எங்கேயோ கொண்டு போயிட்டாலே, அந்த குழந்தையாவது வந்தா தேவையில்லைன்னு இவருக்கு மனசுல கவலை. இப்படி கவலைப்பட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் கங்கா தீரத்துல போய் காத்து வாங்கி சந்தியாவனம் பண்ணிட்டு வருவோம்னு போனார். போனா கங்கையில ஜலம் குறைஞ்சு ஓடி வந்தது. என்ன தாமாரா போட்டானா, கங்கையில ஜலம் இப்படி குறைஞ்சிருக்கேன்னு குதிரையை போட்டுன்னு நெடுகு கட்டி போய் பார்க்கிறார். ஒரு பையன், 16 வயசு பையன், 50 நாளா அணை போட்டிருக்கான் கங்கையே. இருக்கான் அந்த பையன் திவ்யரூபத்தோட. அப்பா நீ யாரான்னு காட்டாள். சந்தனுடைய பிள்ளை சொன்னாள். அப்பா நான் தாண்டா அவங்க அப்பாண்டா. உடனே கட்டிக்கினா ஊன்னு கதறினார். தேர்ல அழிச்சுன்னு வந்தார் பீஷ்மரே. அவர் தான் பீஷ்மர். தேவன் ஒரு தந்து பேரப்போ அழிச்சுன்னு வந்தார் ஆத்துக்கு பீஷ்மரே. அழிச்சுன்னு வந்து அந்த குழந்தையை பார்த்து, தன் குழந்தையோ இல்லையோ அந்த அன்பு தானா ஏறி போச்சோ, அவருக்கும் பிதானு ஏறி போச்சு பிரியம். ஆத்துல வந்து சௌக்கியமா இருந்துட்டு இருந்தார்.